நாம் இப்பொழுது திருச்செந்தூரிலிருந்து தெற்கு நோக்கி 40 கிலோமீட்டர் கன்னியாகுமரி சாலையில் இடையன்குடி வந்திருக்கின்றோம். இந்த வீட்டில்தான் கால்டுவெல் தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகள் அல்லது திராவிட மொழிக்கான ஒப்பிலக்கணம் எழுதியவர். இவர் இந்த வீட்டில் 50 ஆண்டுகள் வாழ்ந்தார். அயர்லாந்திலிருந்து ஆங்கிலேயர்கள் வழியாக இங்கே வந்தவர். அவரின் பணியானது கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக பணிக்காக வந்தார். இயற்கையாக அவருக்கு உள்ள மொழிகள் மீது பற்றுதல் காரணமாக அவர் இந்த ஒப்பிலக்கணத்தையும் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கின்றார். அவருக்கு முன்பு பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ் என்பவர் 1816 அவர் இந்த பணியை துவக்கினார். இவர் இந்த பணியை மேலும் செம்மைப்படுத்தினார். அது இன்று விரிந்து பறந்து தென்னிந்திய மொழிகள் மற்றும் அல்லது தமிழின் கிளை மொழிகள் அல்லது திராவிடம் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. தமிழின் கிளைமொழி குடும்பமானது தென்னாசியாவில் 2வது மிகப்பெரிய கிளைமொழி குடும்பமாகும். இந்த மொழி குடும்பத்தில் 80க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசினாலும் முக்கியமாக 4 மொழிகள் பெரிய மொழிகளாக காணப்படுகின்றன. தமிழ், தெலுங்கு, அதற்கடுத்து மலையாளம், அதற்கடுத்துதான் கன்னடம் 4வது பெரிய மொழியாக இருக்கின்றது. ஆனால் கர்நாடகாவில் வாழும் துளு, உருது, கொங்கினி, தமிழ், மராட்டி, தெலுங்கு பேசும் அனைத்து மக்களுமே கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கடந்த 40-50 ஆண்டுகளாக குறிப்பிடப்பட்டு வருகின்றது. அதே போல் அங்கு உள்ள சிறுபான்மையின மக்கள் தமிழ், தெலுங்கு, மராட்டி, அதே போன்று துளு மொழி மக்களுக்கான பள்ளிக்கூடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தப்பட்டே வருகின்றன. இது அங்கு ஒரு சிக்கலாக தொடர்ந்து காணப்பட்டு வருகின்றது. ஒருவேளை 2026ஆம் ஆண்டு எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தங்களின் தாய்மொழியை சரியாக அவர்கள் குறிப்பிட்டால் கன்னட மொழி பேசும் மக்கள் 2 to 2.5 கோடி மக்கள் மேல் வாழ்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு.